ஸோ இன்றைக்கி நம்மளோட மட்டன் தால்ச்சா. இப்போ நம்ம சமைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா. ஓகே, இதில் வந்து பருப்பு, மட்டன், பூண்டு, இஞ்சி, அப்புறம் மிளகா போட்டு நம்ம வந்து வேக வச்சாச்சு ப்ரெஷர் குக்கரில். ஸோ இதை நம்ம வச்சு இன்றைக்கி மட்டன் தால்ச்சா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட ஸ்டைல் மட்டன் தால்ச்சா. நான் வந்து சிம்பிளாக எப்படி மட்டன் தால்ச்சா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்ட போகிறேன். நெய், அஃப்கோர்ஸ் பருப்பு கறியிலையோ இல்லை மட்டன்லேயோ நெய் போட்டு சமைச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கும் நெய் போட்டு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நெய்யை வந்து அப்புறம் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து எண்ணெய் நிறையவே சேர்க்க மாட்டேன், ஃபுல்லாக நெய்யிலேயே தான் வந்து நான் இப்போ சமைக்க போகிறேன். நெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெய் நல்லா தனியாகிறதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, டவுன் பண்டான், மிளகா, தாளிப்பு ஜாமா, இது பேரு தெரியாது, and then பூவி. அப்புறம் நல்லா கிண்டிடுங்க. மிக்ஸ். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். நான் இதில் ரெண்டே வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்குறேன். ஒன்று உருளைக்கிழங்கும், இன்னொன்று வந்து கத்திரிக்காய் ஒன்றும். ஸோ இதை வந்து நல்லா அந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டவுன் பண்டான் இஸ் ஆப்ஷனல். ஓகே, அது வாசத்துக்காக போடுவாங்க. ஸோ நானும் அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு, அண்ட் தென் மல்லித்தூள். இந்த 3 தூள் மட்டும்தான் இப்போ நான் வந்து சேர்க்க போகிறேன். ஆச்சி பெருங்காயத்தூள் லைட்டாக, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த தூளை வந்துட்டு வதக்கிடுங்க. ஸோ அது ஸ்மெல்லாம் இல்லாமல் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் அதை வந்து வேக வச்சுக்கணும். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அந்த சாந்து கொதிச்சுட்டு அதோட ஸ்மெல் இல்லாமல் போகணும்ல. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அது வந்து கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தான் நம்ம வந்து வேக வச்சுக்கிற மட்டனையும் பருப்பையும் வந்து ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ இது நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்போடு சேர்த்து மட்டனை ஒரேடி அதில் வந்து கொட்டிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போன்ஸ் மட்டன் தான் இருக்கும். தால்ச்சாக்கு வந்து போன்ஸ் தான் பாய்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்களும் எலும்பு இறைச்சா வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு ஆடு. நான் நார்மலாக ஆஸ்திரேலியா ஆடு பாய்க்க மாட்டேன். நாட்டு ஆடு தான் நல்லா ருசியாக இருக்கும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறது நாட்டு ஆடு. திருப்பி அதையே அலசி அதில் உள்ள தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா அந்த ஸ்பைசஸோட இப்படி கிண்டி விட்டுருங்க. ஸோ அந்த தால்ச்சா வந்து நல்லா ஆரஞ்சு கலராக ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணும், திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி திக்காக சாப்பிட பிடிக்கும். ஸோ இப்போ நான் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து அதில் உப்பு போட்டு நான் எடுத்துருவேன். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறேன் அது கொதிக்கணுன்னுக்காக. பட் எனக்கு நார்மலாக வந்து திக்காக தான் இருக்க பிடிக்கும். ஸோ உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லைன்னா நல்லா தண்ணியாக வேணுமான்ற கிரேவி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சென்று இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக வந்து பேக்கெட்டோட பால் வந்து பாய்க்க மாட்டேன், ரொம்ப குறைவு அந்த பால் பாய்க்கிறது. ஸோ தேங்காய் பால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஊற்றிடுங்க இதில். ஓகே,
அதுக்கப்புறம் ஒரேடியாக உப்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். நான் வேக வைக்கிறப்ப ஒரேடியாக நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ அதனால நான் வந்து இப்போ ரொம்ப மிக்ஸ் பண்ணலை. ஓகே, தேங்காய் பால்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தண்ணியாகிடும். எனக்கு உண்மையாகவே தண்ணியாக வந்து பிடிக்காது கறி. எந்த கறியாக இருந்தாலும் எனக்கு தண்ணியாக பிடிக்காது. ஸோ இது நல்லா கொதிச்சு திக்கார வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் மிச்சம் இருந்துச்சு தேங்காய் பால்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் அந்த கட்டியாக இருக்கிற இடத்துல வந்து இது தாராளமாக வச்சிடலாம். இது நீங்கள் கட்டியாக இருக்கிற ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக நல்லா கொதிச்சு திக்காக ஆனோடனே கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, ஸோ நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி, உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி, பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். டால்ச்சா, மட்டன் டால்ச்சா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சில பேர்த்துக்கு தெரியாதுல்ல கிழங்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கூட சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கிழங்கு வந்து எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறது. அது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. கிழங்கு இப்படி எடுத்து ஒரு ஃபாக் எடுத்து குத்தி பார்த்தோன்னே சாஃப்டாக உள்ளே இறங்கிருச்சுன்னா கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் எல்லா கிழங்குமே எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு கிழங்கு எடுத்து பார்த்தா போதும். அப்படி உங்களுக்கு வந்து இல்லை இன்னொன்றும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம்ல. ஆனால் நான் நார்மலாக வந்து ஒரு கிழங்குலேயே குத்தி பார்த்துருவேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இது இதாச்சுனால நம்ம இப்போ வந்து தயிர் சேர்க்க போகிறோம். அதில் தயிரும் தக்காளி பழமும் தக்காளிக்காய் இது வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டோம். ஸோ 3 வெஜிடபிள்ஸ் தான். அண்ட் தென் தயிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன்லாம். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் கலந்தோம்ல. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சோண்டு நெய்யை வந்து வச்சுப்போம். ஏன்னா அது மேலே அப்படியே மலை சாரல் போல் தூவி விடுறதுக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ நெய் போட்டு சமைக்கலாமா? எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு ருசியாக இருக்குங்க எனக்கு. ஓகே,